சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். 7/8/2024 இன்றைக்கி வந்து புதன்கிழமை. ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் அப்படின்னா ஆடி மாதத்தில் வர்ற பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஆண்டாள் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் வந்து பெண் தெய்வங்களுக்கு வளையல் மாலை அணிவிச்சு வழிபாடு செய்வாங்க. இந்த வழிபாடு எதுக்கு செய்கிறது அப்படின்னா, கணவருடைய ஆயுள் நீடிக்கவும், ரொம்ப நாளாக வந்து திருமணம் தடைப்பட்டு போகுது அப்படின்னு இருக்கிறவங்களும் வந்து இந்த வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு செய்யறதால வந்து நமக்கு வந்து திருமணம் வந்து விரைவில் நடைபெறும். அது மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வழிபாடு செய்யலாம். குழந்தை வரம் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஆடிப்பூரத்தில் வந்து அம்பாளுக்கு வளையல் மாலை வந்து அணிவிச்சு வழிபாடு செய்கிறதுன்றது ரொம்ப விசேஷமாக இப்போல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து ஆடிப்பூரத்தன்னைக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வத்துக்கு வந்து நான் வந்து வளையல் மாலை கட்டிகிட்ருக்கிறேன். வளையல் வந்து வாங்கிட்டு வந்தேன். அது வந்து மஞ்சள் தண்ணியில் வந்து கழுவிட்டு வந்து முப்பரி நூல் எடுத்துருக்கிறேன். அது வந்து மஞ்சள் தடவிட்டு நான் வந்து மாலையாக கட்டிக்கினேன். எனக்கு எவ்வளோ வளையல் மாலை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து கட்டிக்கிட்டேன். இது வந்து முதல் நாள் இரவே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து இந்த பூஜை செய்யலாம். அப்படி இல்லைன்னா 7:20க்குள்ளே இந்த பூஜையை செஞ்சுக்கலாம். நான் வந்து 7 மணிலேருந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் காலையிலே 4 மணிக்கு எழுந்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு நிலைவாசல்லாம் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி படத்துக்கிட்ட வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த டைமில் வந்து நான் வந்து சாப்பாடு கலவை சாதம் வைக்கணும். அதுக்காகவும் வந்து நான் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். நான் வந்து 3 சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பால் பாயசம், இனிப்பு ஒன்று, அதுக்கப்புறம் புளி சாதம், அதுக்கப்புறம் தேங்காய் சாதம், தயிர் சாதம். இது 3 வச்சு தான் வந்து நான் இன்றைக்கி அம்பாளுக்கு வந்து வளைகாப்பு செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வச்சு நான் வந்து எளிமையான முறையில் வந்து செஞ்சுருக்கிறேன். நான் வந்து இதை எதுக்கு வீட்டில் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த கொரோனா பீரியடில் வந்து எந்த ஆலயத்துலேயும் வந்து வழிபாடு எதுவுமே நடக்கலை. அந்த நேரத்தில் வந்து நான் ஆனந்த ஒளி இது யூடியூப் சேனலில் பார்ப்பேன். அவர் சொன்ன முறையை வச்சு தான் நான் வந்து இந்த வழிபாடு ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப ஏற்றமாக இருந்தது. இதை வந்து எப்பயுமே தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்டு வந்துட்டுருக்கிறேன். என் வீட்டில் முதல்ல நான் வந்து அம்பாளுக்கு வளைகாப்பு செஞ்சதும் இதுதான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நான் செஞ்சுருக்கிறேன். இதனால் வந்து எனக்கு செல்வ செழிப்பு ஏற்பட்டிருக்குது. எனக்கு வந்து குடும்பத்தில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த வழிபாடை செஞ்சிட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னோடய குலதெய்வம் வந்து பெண் தெய்வம் செல்லியம்மன் சாமி. அந்த செல்லியம்மன் சாமியை வந்து நான் இந்த கலச ரூபத்தில் வச்சு நான் வழிபாடு செஞ்சிட்ருக்கிறேன். அதனால் என் அம்மாவுக்காக வளைகாப்பு செய்கிற பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் வந்து இந்த வளைகாப்பு வந்து செஞ்சிட்ருக்கிறேன். இது வந்து எப்பயுமே இந்த 3 கலவை சாதம் இல்லைன்னா 5 சாதம் செஞ்சு படைக்கலாம். நான் வந்து 3 சாதம் தான் செஞ்சுருக்கிறேன். இது வந்து அன்னசுத்தி அப்படின்றதுக்காக அதில் வந்து நெய் கொஞ்சம் எல்லா சாதத்துலேயும் விட்டுக்கிட்டேன். நம்ம எந்த ஒரு படையல் வச்சாலும் தண்ணியும் சேர்த்து தான் வைக்கணும். 1 டம்ளர் தண்ணியும் வச்சுருக்கிறேன். நான் வந்து பூஜையை வந்து நிலைவாசலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நான் பூஜை ஸ்டார்ட் பண்ண நேரம் வந்து 6:50. அந்த டைமில் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தீபம்லாம் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு நிலைவாசலேருந்து துளசி செடிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலில் பூஜை பண்ணிவிட்டு என்னோடய குலதெய்வத்தை, அம்மா நம்ம வீட்டுக்கு வாம்மா, நம்ம வீட்டில் விசேஷம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசார எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எளிமையான முறையில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணியிருக்கிறேன். அது வந்து முதல்ல ஒரு வெத்தலையில் பிள்ளையார் மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். நாம் எந்த ஒரு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் பிள்ளையாருக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும். அதனால் பிள்ளையார் பிடிச்சி வைக்காமல் எந்த ஒரு நம்ம வீட்டில்
வந்து படையல் போடுறதோ எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். அதனால் வந்து பிள்ளையார் பிடிச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு பிள்ளையாருக்கு வந்து அருகம்பில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வளையல் மாலை அணிவிச்சு நகை வந்து போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சி அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன். தேங்காய் வந்து சும்மா வைக்கக்கூடாது, மஞ்சள் குங்குமம் அல்லது அதில் வந்து பூ போட்டு வைக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என் சொந்தங்கள் எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் எல்லா செல்வங்களும் பெற்று நீடூடி வாழணும் அப்படின்னு நானும் மனசார வாழ்த்துறேன். பூஜையை வந்து நல்லபடியாக 7:30 மணிக்குள்ளே முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரமாக வந்து இங்கே வந்து பக்கத்தில் கருமாரியம்மன் ஆலயம் இருக்குது. அங்கே வந்து அம்பாளுக்கு வளைகாப்பு வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து வளையல் அவங்களால என்ன முடியுமோ அந்த வளையலை வாங்கிட்டு வந்து கோயிலில் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு வந்து வளையல் மாலை அணிவிச்சு வந்து வழிபாடு நடத்துவாங்க. அங்கே வந்து நான் லெமன் ரைஸும் கேசரி கொஞ்சம் பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கோயிலில் வந்து படைச்சிட்டு அங்கே வந்த பக்தர்களுக்கு பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தேன். இதுதான் அந்த அம்மா கருமாரியம்மன். இந்த அம்மா வந்து சக்தி வாய்ந்த தெய்வம். அம்மாவுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தேங்க்யூ.